ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி விஜய் வந்து இப்போ கழுத்தை பிடிச்சி தூக்குறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி மிகப்பெரிய ஒரு துரோகத்தை நம்ம விஜய்க்கு பண்ணிட்டாங்க. அது என்ன, எதனால் வந்து விஜய் இவ்வளோ கோவமாக வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணவே இல்லை. ஆனால் வந்து மல்லி மேலே மிகப்பெரிய வந்து ஒரு பொய்யை சுமத்துறாங்க ராஜேஸ்வரி. ஏன்னா வந்துட்டு அந்த பிஸ்னஸ் விஷயமா பேசினது விஜய்க்கும் மல்லிக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ ராஜேஸ்வரிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு ராஜேஸ்வரி ஃபோன் போட்டு, என்ன விஜய், உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ பார்ட்னர் பண்ணிகிட்ருக்கியா, ஆனால் வந்து அது வந்து உன்னால் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து சொத்து விஷயத்தில் என்ன மீறி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுற நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மலை கூட்டாத. அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி வந்துட்டு இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. என்னடா இது, இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் சொன்னது? கண்டிப்பாக வந்து அந்த சுடராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோன் போட்டு விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே சொன்னது சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து நம்ம விஜய் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம போய் ரேணுகா கிட்ட, உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லையா, நீ எப்படி வந்துட்டு இதை நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு மல்லி வந்துட்டு ரொம்பவே விஜய் போயிட்டு தாறுமாறாக வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சுடர் வந்து என்ன பண்ணுறதுன்னு, ஐயோ இது எப்படி விஜய்க்கு தெரிஞ்சிச்சு, நம்ம விஜய் கூட நல்லா கெமிஸ்ட்ரி உண்டாக்கலான்னு பார்த்தா கடைசியில் வந்து சண்டை தான் வரும் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான் இந்த சுடர். உடனே ராஜேஸ்வரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார் விஜய், உன்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னது ரேணுகா இல்லை மல்லி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. விஜய்க்கு வந்து மல்லியை பார்த்தா நல்லாவே தெரியுமே, யாருக்கிட்ட என்ன போய் சொல்கிறீங்க, உங்ககிட்ட யார் சொன்னால் எல்லா தகவலும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையிலுமே எனக்கு எல்லாத்தையும் சொன்னது மல்லி தான், மல்லி சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு விஜய்க்கு செம்ம ஷாக்கு. விஜய் வந்து மல்லியை தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் விஜய் வேறு லெவலுங்க. மல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நீ தான் பண்ணியானாலும் மல்லி, அதுக்கு பதிலாக ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி தூக்குறாரு. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி கேட்குமே. அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது, இவன் நம்ம கழுத்தையே பிடிச்சி தூக்குறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து காண்டில் இருந்துகிட்ருக்கா இந்த ராஜேஸ்வரி. அப்போ தான் வந்துட்டு விட்றா விஜய்ன்னு சொல்கிறாங்க. உன்னை எப்படி விடுறது, எப்படி விட முடியும், அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம், நீ வந்து என் மல்லி சொல்லவே இல்லை, ஆனால் என் மல்லி தான் சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லி நான் ரொம்ப வந்து கோபப்படுத்திட்டேன். இதுக்கு நீ கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, உன்னை மீறி நான் சொத்தை விற்று நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ராஜேஸ்வரிக்கு வந்து பையன் தாங்க முடியல. என்னடா இது, இவனுக்கு எப்படி இவ்வளோ திமிர் வந்துச்சு, இவனுக்கு இவ்வளோ திமிர் வர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து விஜய் வந்துட்டு ரொம்பவே அமைதியாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுனால அவங்களுக்கும் என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி பண்ண காரியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்டனை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். விஜய் வந்து கழுத்தை பிடிச்சி தூக்குவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரோட மிகப்பெரிய கனவாக தான் இது இருந்தது. ஆனால் அவர் இவ்வளோ மோசமாக நடந்துப்பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி தூக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனதுனால ராஜேஸ்வரி என்ன இந்த சுடருக்கு ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிச்சிட்டு, என்னடா இது விஜய்க்கு இவ்வளோ கோவம் வருதே, அப்போது நம்ம வந்து ரேணுகா இல்லை சுடர்னு தெரிஞ்சால் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இவ்வளோ நாளாக விஜயோட கோவத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து கோவத்தை பார்க்கவுமே
என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, விடுங்க விஜய், அவங்க ஏதோ பண்ணிட்டு. அது என்ன கத்திரி கலரில் டிசம்பர் பூவா இளம் வீட்டில் இவ்வளோ நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் ஒரு சூப்பராக ஒன்று வாங்கி வச்சிருவேன். டூப்ளிகேட். மழை வருது எப்படி வரட்டும் அப்படின்னு கேட்குறேன். ரஜிதன் மழை வருது எப்படி மச்சி வர்றது அப்படின்னு. ஆ இல்லை, மழை வரதுனால நிறைய பேர் வரமாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா நச நசம் கிடந்துருது. இவ்வளோ நாளாக இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது அள்ளி வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. விஜய் வந்து என்னானாலும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லியோட நம்பிக்கைக்கு விஜய் அகென்ஸ்டானவரா இல்லை வந்து சாதகமானவரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா விஜய் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார், மல்லி இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ராஜேஸ்வரி தப்பு கணக்கு போட்டு இப்போ இவ்வளோ அடி வாங்கி நிற்கிறா. விஜய் வந்து ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி தூக்குனது யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்தோ அவங்களாம் வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து விஜய் என்னென்ன பண்ணாலும் போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமையில இருந்துட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மல்லி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக். மல்லியை இதை கூட்டி விடணுமா? அப்போ எங்கே போகிற? அதான் முடிச்சிடவா? என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.